ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி பூஸ்ட். சில பேர் மட்டும்தான் ஜாஸ்தியான பிரஷர் இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்ல கூட கூலா டீல் பண்ணுவாங்க. ஆனா நம்மள பல பேரு சின்னதா ஒரு தப்பு நடந்தா போதும் ஈஸியா பிரேக் டவுன் ஆயிடுவோம். அதுக்கு காரணம் அவங்களோட லக்கோ டேலண்டோ கிடையாது. அதுக்கு காரணம் அவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த். யாரும் இந்த மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படின்ற விஷயத்த பெருசா கவனிக்கிறதே இல்ல. இப்போ மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் டிஸ்கம்ஃபர்ட் அவாய்ட் பண்ணிட்டு ஈஸி அண்ட் குவிக் பிளஷர் பின்னாடி தான் போறாங்க. அப்புறம் லைஃபே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நினைச்சு பயப்படுறாங்க. ஆனா நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அப்படி இருக்க மாட்டீங்க. உங்க மைண்ட கம்ப்ளீட்டா உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து செல்ஃப் டவுட்ஸ கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராக்ட் பண்ண போறீங்க. நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம், ஸ்ட்ரகிள் இஸ் நெசசரி. மென்டலி டஃப்பானவங்க யார வேணா எடுத்து பாருங்க, அவங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வந்தவங்களா தான் இருப்பாங்க. அவங்க ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி கத்துக்கிட்டு மென்டலி டஃப்பா மாறிடுவாங்க. உங்க வில் பவர் ஒரு மசில் மாதிரி தான். அதை ட்ரெயின் பண்ணாம விட்டீங்கன்னா வீக் ஆகிடும். எப்பவுமே ஈஸியான வேலையை மட்டும் சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வீக்கா தான் இருப்பீங்க. லைஃப்ல ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது உடஞ்சிருவீங்க. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்ரி சேலஞ்ச் இஸ் an opportunity. நீங்க எப்போ ஸ்ட்ரகிள் ஸ்டெப்பிங் ஸ்டோனா பாக்குறீங்களோ அப்பதான் உங்க வாழ்க்கை மாறிடும். இப்போ டேவிட் கவின்ஸ பத்தி பார்க்கலாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவரோட கதை அபாரமானது. இவர் ஓவர் வெயிட், பிடிக்காத வேலையில மாட்டிக்கிட்டாரு அண்ட் சுத்தமா இவர்கிட்ட டிசிப்ளினே கிடையாது. ஒரு நாள் நேவி சீல் பத்தின ஒரு டாக்குமெண்ட்ரியை பார்த்து இவர் நேவி சீல ஜாயின் பண்ண முடிவு பண்ணாரு. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா 3 மாசத்துல 45 கிலோ குறைக்கணும். அப்பதான் இவரு ட்ரெயினிங்க்கு குவாலிஃபை ஆக முடியும். இதை கேட்ட உடனே முயற்சி பண்ணாமலே எல்லாரும் கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஆனா கோகின் அப்படி பண்ணல. காலையில 4 மணிக்கு எந்திச்சு ரன்னிங் போறது, சைக்கிளிங் பண்றது, ஒர்க் அவுட் பண்றதுன்னு அவரே முடிஞ்ச அளவுக்கு புஷ் அப் பண்ணாரு. அவருக்கு நிறைய பெயின் அண்ட் காயங்கள் பட்டது. அப்போ ஒரு கிவ் அப் பண்ணல. ஏன்னா அவர் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. மென்டல் டஃப்னஸ் இஸ் பில்ட் இன் தி மொமெண்ட். யூ வாண்ட் டு ஸ்டாப் பட் டோன்ட். சில வருஷங்களுக்கு அப்புறம் பார்த்தா இவர் ஒரு நேவி சீல் மட்டும் இல்ல, டாப் மராத்தன் ரன்னர் அண்ட் வேர்ல்ட்ஸ் டஃபஸ்ட் மேனாவும் இருந்தாரு. அவர் லிமிட்ஸ் அப்படின்றது நம்ம தலைக்கு நம்மளே செட் பண்ணிக்கிற விஷயம்னு சொல்றாரு. அதை தாண்டி வரும்போதுதான் நம்மளோட உண்மையான ஸ்ட்ரென்த்தே நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாரு. மென்டலி ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், கம்ப்ளைண்ட் பண்றதை நிறுத்துங்க. இதனால ஒரு யூஸ் இல்லைன்னு அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகுங்க. செகண்ட் ஒன், சீக்கிங் கம்ஃபர்ட். உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தீங்கன்னா வாழ்க்கையை விட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. தேர்ட் ஒன், எக்ஸ்கியூஸ் கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு ப்ராக்ரஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிறக்கும் போது யாரும் மென்டல் டஃப்னஸோட பிறக்க மாட்டாங்க. அவங்களா டெவலப் பண்ணிக்கிறது பேரு தான் மென்டல் டஃப்னஸ். இப்போ மென்டலி டஃப்ஸ் ஆக சில டிப்ஸ் தரேன். ஃபர்ஸ்ட் ஒன், கோல்ட் ஷவர். சில்லுன்னு இருக்கிற தண்ணி நீங்க டெய்லி காலை ஷவர் பண்ணீங்கன்னா டிஸ்கம்ஃபர்ட்டை உருவாக்கி உங்க பிரெயினை ஹார்ட் சிச்சுவேஷன்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணிடுறீங்க. செகண்ட் ஒன், எக்ஸசைஸ். உங்க மைண்ட் அண்ட் பாடி கனெக்ட் ஆகிருக்கு. வீக் பாடி கிரியேட்ஸ் வீக் மைண்ட் அண்ட் ஸ்ட்ராங் பாடி கிரியேட்ஸ் ஸ்ட்ராங் மைண்ட். தேர்ட் ஒன், மெடிடேஷன்ஸ். நீங்க மெடிடேட் பண்ணீங்கன்னா உங்க ஃபோக்கஸ் அண்ட் டிசிப்ளின் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஒரு நாளைக்கு மினிமம் 10 நிமிஷமாவது மெடிடேட் பண்ணுங்க. எல்லா நாளும் உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு வெளியில வாங்க. சீக்கிரமா எந்திரிங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க, புக் படிங்க, ஏதாவது பண்ணுங்க. எமோஷன்ஸ்க்கு எப்பவுமே உங்க பிரெயினை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு நிதானமா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நல்ல டீப் பிரீத் எடுத்தீங்கன்னா நீங்க திருப்பி கண்ட்ரோலுக்கு வந்துருவீங்க. எமோஷன்ஸ் கடல்ல மாதிரி வந்து போகும். ஆனா உங்க ஆக்ஷன்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. மாஸ்டரிங் யுவர் எமோஷன்ஸ் இஸ் மாஸ்டரிங் யுவர் செல்ஃப். ஃபெயிலியரை பார்த்து பயப்படாதீங்க. ஃபெயில் ஆனதா சக்சஸ்க்கு ஒரு அர்த்தமே இருக்கு. சக்சஸ்ஃபுல் அத்லெட்ஸ், என்டர்பிரனர்ஸ் அண்ட் லீடர்ஸ் இவங்க எல்லாருமே ஃபெயிலியர்ஸ் who fail to quit. ரீசெண்டா எங்கேயாச்சும் ஃபெயில் ஆகிட்டீங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்க. யாரு காமன் கண்ட்ரோல்டா ஃபோக்கஸ் பண்றாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. உண்மை என்னன்னா லைஃப் ரொம்ப அன்பிரிடிக்டபிள். ஒரு நாள் நீங்க பெஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க, அடுத்த நாள் வர்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க மட்டும் இல்ல, எல்லாருமே அப்படிதான். தோல்வி, துரோகம், நஷ்டம் இது எல்லாத்துக்குமே நடக்கிறது தான். ஆனா உடைஞ்சு போறது கையில போறதுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. பிரச்சனைகளை பாக்குற விதத்தை மாத்தினா போதும், எல்லாமே சக்சஸ் தான். பெயின் இஸ் இன்எவிட்டபிள், சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். லைஃப்ல ப்ராப்ளம பார்த்து உடஞ்சிடாதீங்க, ஃபேஸ் பண்ணுங்க. ஃபேஸ்